குடுத்தும் விட்டதல் 55 பேரப்பண்ட அளந்து அதை விட இப்ப நாங்கள் டச்சு ரோட்டு 4 டச்சு ரோடு அதுல வச்சு பிரகாசம் சொல்லி பழங்கி வச்சு உலகத்துக்கான நாங்கள் ப்ரொபோசல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். இப்ப எங்களுக்கு தெரியும் அந்த தொழில் முதல் பாதுகாப்பு கொமிட்டியிலே பாதுகாப்பு கொமிட்டியில சொல்லி இருக்கிறார் மக்கள்கிட்ட மக்கள்கிட்ட கையளிக்க சொல்லி ஆணித்தரம் என்ன இதுல ஒன்று இருக்கு தானே ஒரு அழுத்தம் இருக்கிறோம் பிடிப்பு நடவடிக்கை. ஆனா சில நடவடிக்கையில நீங்க போட்டது இப்ப திடீரென்று சொல்லி இருக்கிறேன் ஜினால் சேலத்துல இருந்து இங்க காணி இல்லை என்று உங்களுக்கு தகவல் வந்திருக்கேன். அறியணும் இப்ப நானும் இது தொடர்பாக அடுத்த ஜிஏட்ட கேட்கணும் பொய்ய சொல்றேன். அதான் நாங்க வெளிப்படைத்தன்மையா மக்கள் காணி விடணும். எங்களுக்கு தெரியும் இந்த இடம் எல்லாம் சேர்ச்சிருந்தது இதுல வீடுகள் இருந்தது மக்கள் காணி என்று வெளிப்படையா திரும்பி இருக்கிறது எல்லாமே கூடுதலும் பெருசா காணி இல்ல. இந்த காணி 200 பேர்ட்ட காணி ஒரு ஹோட்டலுக்காக வச்சிருக்கணும். 200 பேருங்க எல்லாரும் திக்கா இருக்கணும். மற்றது இதே ஒரு விஷயம் நீங்கள் அனுமுறை தோழர் சொன்னவர் பாசவூர்ல இருந்து கடைசி கொக்கிகள் வரைக்கும் எல்லா கூட்டத்தையும் நாங்கள் வந்திருக்கிறோம். எல்லாம் சொன்ன ஒரே ஒரு வசனம் மக்கள் இந்த காணி மக்களுக்கு தான். இப்பயும் உறுதியா இருக்கிறோம். சில தகவல்கள் நாங்கள் நடவடிக்கை எடுத்து கொண்டிருக்கிறோம். எப்படி இப்ப ஏர்போர்ட்டுக்கு சொந்தமான காணி 500 ஏக்கர் தான் கிடக்குது. சரியோ உங்களுக்கு ஏர்போர்ட்டுக்கு நாங்க சொல்லியிருக்கிறோம். இப்ப கொழும்பு ஏர்போர்ட்டுக்கு 3000 ஏக்கர். அப்ப இந்த ஏக்கர் ஏர்போர்ட்டுக்கு தேவையான காணிகளை விட சொல்லித்தான் நாங்களும் சொல்லி கொண்டிருக்கிறோம். இப்ப குறைஞ்சது ஏர்போர்ட்டுக்கு தேவையா இப்போதைய நஷ்ட கொடுங்க. நஷ்டத்தை கொடுத்து கொண்டு மேலதிகமாக ஏர்போர்ட்டுக்கு அந்த பில்டிங் கட்டுறது கடைகள் கட்டுறது அந்த உள்வாங்கப்பட்டிருக்கு அந்த கடையில ஏர்போர்ட் வரைக்கும் அதுல வந்து மக்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில கொடுக்க வேண்டிய கடப்பாடு இருக்குது. அப்ப நாங்கள் என்ன செய்யணும் முதல் கட்டமாக இப்ப எனக்கு இதுல அரச காணி என்று வந்தது புலியான விஷயம் சொன்னது சரி புலியான விஷயம். அப்ப இந்த தகவலை நான் எங்க செய்யணும் உங்களையும் கூட்டிக்கொண்டு டிஎஸ் தான் கேட்கணும் புலி அரச காணி என்று உறுதிப்படுத்தப்பட்டு கொண்டு இப்ப நான் வந்து பார்லமெண்ட் மக்களாது நாங்கள் கருத்து தெரிவிக்கிறோம். அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு தானே அட்மினிஸ்ட்ரேஷன் தான் அதுக்கு புஷ் பண்ணணும். இப்ப இதுல வந்தது அரச காணி என்று வந்தது ஒரு புலியான விஷயம். அப்ப நாங்கள் என்ன சொல்லணும் உண்மையாக 4 பேர் 5 பேர் எங்களோட வந்தீங்கன்னா டிஎஸ்கிட்ட போய் கேட்போம். டிஎஸ் டிஎஸ்டி கேட்க அதுல கேட்டு உறுதிப்படுத்தணும் டிஎஸ்கிட்ட வாயால. அதுக்கு உதாரணம் சொல்றேன். எங்களுக்கு டிஎஸ் ஊடாக எங்கெங்க நாங்கள் இருக்கிறோமோ அந்தந்த ஏஜி ஆபீஸ்ல போய் முந்தி தான் நடுவ உறுதியை தாங்க கேட்டது. இப்ப கம்ப்யூட்டர் மயமாக்கி எங்களுக்கு அதுல ஒரு சிட் ஒன்று தந்திருக்கணும். நாங்க தேட தேவையில்லை. நாங்க கொண்டு எங்கட நம்பரை கொடுத்தா எங்கட காணி இது அது அவையிட்ட தாராளமா இருக்கு. வேல் வந்து இப்படி அறிக்கை கொடுத்துருக்கு. நாங்க ஒரு டிஎஸ்கிட்ட போய் 4 பேர் போய் பாப்போம் 5 பேர் எங்களுக்கு அரசாங்க போய் 5 பேருக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்களா கொடுத்ததுக்கான ஆவணம் இருந்தா தாங்க நாங்கள் இதை கொண்டு திருப்பி ஜனாதிபதியில திருப்பி எட்டு வேண்டி கூட கொடுக்க வேண்டிய பொறுப்பு இருக்குது. அடுத்தது இவ அடுத்தது ஜிஏ அனுப்பியிருப்பாங்க. அப்ப ஜிஏ அனுப்பினோட பார்க்கணும். அப்ப இந்த டாக்குமெண்ட்ஸ் ஜிஏ போய் கேட்பான். ஜிஏ எடுத்ததாக ஜிஏ இருந்து அனுப்பினதுக்கான எந்த டேட்ல நீங்கள் அனுப்பியிருக்கிறீங்க என்ன டேட் அனுப்பியிருப்பேன் உறுதிப்படுத்தி அதுக்கான தர வச்சிருப்பேன். அனுப்பின டாக்குமெண்ட் என்ன டேட் இல்லையே என்று சொல்லி கொண்டு ஜனாதிபதி சேலத்துக்கு போவான். அப்ப ஜனாதிபதி சேலத்துல வந்திருக்கா. அப்ப ஜனாதிபதி சேலத்திலே நேரம் அங்கே இருக்க அதிகாரிகள் மிஸ்யூஸ் பண்ணிருக்கிறோமா அல்லது இந்த அதிகாரிகள் மிஸ்யூஸ் பண்ணிருக்கோம் நாங்கள் ஆராய வேண்டிய தேவை இருக்குது. அதுதான் எங்களால செய்ய முடியும். அப்ப யார் இதுல பிளவிட்டு இருக்கிறோம் என்ன உங்களுக்கு வந்த தகவலின் படி நீங்கள் எடுத்து வச்சிருக்கீங்களே என்னட்டு வந்தது அரச காணி மக்கள்கிட்ட காணி யாரு 2400 ஏக்கர் அரச காணி தானே யாரு கேட்டது அம்மா தான் கேட்டவ. கடிதம் அவங்களுக்கு போடலாம் நம்பர் இருக்கு. எங்களுக்கு என்னன்னு கேட்டா 2400 ஏக்கர்ல 300 ஏக்கர் தான் அரச காணி மிச்சம் முழுக்க தனியாட்ட காணி. நாங்கள் அதை உறுதிப்படுத்தக்கூடிய
சான்றெல்லாம் அவங்கள்ட்ட இருக்கு. இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன், எனக்கு இந்த ஊர்ல தெரியும் தானே மக்களுடைய காணி. அப்ப இதுக்கு எவ்வளவு காலமா போராடி கொண்டிருக்காங்க, எவ்வளவு இடம் வாடகைக்கு இருக்கிறாங்க, எவ்வளவு பேர் திருமணம் அழுகுறாங்க, திருமண பிள்ளைகளுக்கு சீதனம் கொடுக்குறாங்க. ரெக்கார்ட் கூட அந்த ஒரு அம்மா அழுத ரெக்கார்ட் கூட வீடியோ எடுத்துக்கொண்டே அந்த தொடர்ந்து போட்டு காட்டினாங்க. அப்ப எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, இந்த ஆட்சிக்குள்ள பெரும்பாலான காணிகளை விடுவிச்சிருவோம் இப்படியாவது ராய் பண்ணி மக்கள். ஏனென்றா பிள்ளைகள் வெட்டிங் பண்ணிட்டு சீதனம் கொடுக்கலாம் இருக்கிறாங்க, சில சீதனம் கொடுக்கலாத திருமணம் செய்யாம இருக்கிறாங்க. இங்கே இருக்கிற ஒரு ஆள் மாணிப்பேர் இருக்கிறார், ஆனா விடக்கூடிய சந்தை வாடையெல்லாம் காய்ச்சல் ரெக்கார்டம் கொண்டு காட்டினாங்க. அப்ப எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, அதை யூஸ் பண்ணி விட்டா அவங்களோட வாழ்க்கையில ஒரு செந்தளிப்பு கொண்டு ஏற்படும். அவங்களோட குடும்பத்துல இங்க ஒன்றுக்கு சீதனம் கொடுக்குற முறை, அப்ப மாணிப்பேல வாடகைக்கு இருக்க வேண்டிய சீதனம் கொடுக்க காசு இல்லை. அப்ப அல்லது அவைய சொல்லிட்டு எங்களுக்கு வித்து போடாது அவையில் மாணிப்பேல வேண்டதுக்கு இந்த காணியை விட்டா தானே ஏதாவது அவையில் அடுத்த நடவடிக்கை போகலாம். அவையில் வந்து என்ன சொல்லி இருக்கணும், அவையில் நாங்க விட்டா தானே அடுத்த நடவடிக்கை எடுக்கலாம். போறது இப்ப கட்டணம் கட்டிட்டு அதெல்லாம் மக்களோட காணிகள் கட்டிட்டோம். இது அரச காணி என்று கேட்டா சொல்லி இது மக்களுடைய பாதுகாப்பு காய்ச்சிருந்தது சரியோ, பாதுகாப்பு காய்ச்சிருந்தது சரியோ, நாங்களும் தெரிவிச்சிருக்கிறோம். அப்ப எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, மக்களுடைய காணியை கையளிக்கணும். இது முந்தியே அந்த ஹாஸ்பிட்டல் தேவை என்று சொல்லி முன்னைய காலத்திலேயே அதுக்கான அவே ராணுவ முந்தி கேட்க தெரியும் தானே, தெரியும் அவங்க வச்சுட்டு அந்த ப்ரொபோசல் வந்து இப்ப நிதி வந்துட்டு தானே அரசாங்கத்தில் நிதி இருக்குது. நிதி இருக்கணும்னா அந்த பாஸ் பண்ணப்பட்ட நிதி கூடாக கடத்தோடு இருக்குது. எங்களுக்கு கனடாங்கள்ல ஒதுக்கி கொண்டிருக்கிற ராணுவம் நேற்று ஆந்திரத்தோட சொன்னவர் இராணுவத்தின் எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு சரியோ, இராணுவத்தின் எண்ணிக்கை குறைஞ்சிருக்குது. அப்ப முன்னைய காலத்துல உங்களுக்கு ஆஸ்பத்திரி தேவை ஒன்று இருந்தது சரியா, நான் சொன்ன சொல்றேன். அப்ப இப்ப வந்து இராணுவத்தின் எண்ணிக்கை அந்த பாப்புலேஷனுக்கு ஏற்ற மாதிரி திருப்பி ஒரு ரீசைக்கிள் செய்து போட்டு மக்கள் காணி எங்களுக்கு அல்லது இராணுவத்தின் காணி இருக்கு மாதிரி அரச காணிக்கிற மாதிரி இருக்கிற அரசு காணிக்க இராணுவம் ஒட்டுமொத்தமாக இல்லாம இலங்கையை பாதுகாத்துக்கு மக்களை பாதுகாக்கிறதுக்கான இராணுவம் மக்கள்கிட்ட காணியை சுயரிக்கிறதுக்கு இல்லை. அந்த வகையில் அப்படி எங்களுக்கு மக்களை கஷ்டப்படுத்தி மக்களை பாதுகாக்கும் இல்ல இல்ல இந்த காணியை இந்த மக்கள்கிட்ட காணி இது இல்ல. நாங்க கேட்கிறோம் இப்ப எனக்கு இந்த தகவல் வந்திருக்கு, ஜனாதிபதி செய்யறதுக்கு என்ன இப்படி போயிருக்கு இந்த தகவல், அதைத்தான் என்னால ஆராய முடியும். ஏன்னா நான் இந்த இடத்துக்கு ஏன் வந்த நான் காரணம் என்றா இந்த தகவல் ஜனாதிபதி செய்யறதுக்கு இப்படி ஒரு தகவல் வந்திருக்கு. அந்த நம்பரையும் எடுத்துக்கொண்டு போய் டிஎஸ்கிட்ட இருந்து இந்த தகவல் நீங்கள் எப்படி அனுப்பியிருக்கிறீங்க இஏடிஎம் போய்க்கிறோம். அப்ப இதுல யாரு பிளவிட்டு இருக்கு ஆராய்ச்சி சொல்லணும். நாங்கள் வந்து கதைக்கிறது அந்த தகவல் போய் சேரிக்கலாம் அந்த நடைமுறை. அப்ப இந்த தகவலை பொறுமுறை நான் பார்த்து ஆராய்ச்சி இப்ப நீங்கள் என்னோட வர்றேன்டா டிஎஸோட சந்திக்கிறதுக்கு டிஎஸ்க்கு காய்ச்சி போட்டு ஒரு 5 பேர் வாங்க என்ன தகவல் கொடுத்துருக்கா உங்களுக்கும் தெரிய வருது. அதுல வந்து என்ன தகவல் குருவாட்டு ஆறுல பிளாவிட்டு ஜனாசீலத்தில் அப்பிளவிட்டு இருக்குதா அல்லது இஞ்ச அப்பிளவிட்டு இருக்கிறோமா அந்த தகவலை ஆராய்ச்சி நான் சொல்றேன் உங்களுக்கு. இப்ப நாங்க போயிட்டு ஏடிஎம் அடுத்ததாக இந்த தகவலை அனுப்பியிருக்கீங்க. அடுத்தது இந்த நம்பரை தான்